ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான கடலை பருப்பும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்காக நான் கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருக்கேன். இங்கே குக்கரில் சேர்த்து கூட வேக வைக்கலாம். இது வந்துட்டு ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா பாதி அளவு வெந்திருக்கு. இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பீட்ரூட்டுனா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த கடலை பருப்பு கூட சேர்த்து ஒன்றா வேக விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்தாற் போல் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சின்னா வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 பச்சை மிளகாவுமே எனக்கு வந்துட்டு காரம் கரெக்டாக இருந்துச்சு. நான் வேறு எந்த காரமும் சேர்க்கலை. இதை மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இதுக்கு இப்போ ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரி எடுத்திருக்கேன். அது கூட 5 பூண்டு பல், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டு அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம். இது போலவே இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கடலைப்பருப்பு அப்புறம் பீட்ரூட்டு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நம்ம நல்லா வேக விட்டுறணும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லை. நான் இன்றைக்கி வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும்தான் தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இதை வந்துட்டு மெயின் டிஷ்ஷாகவுமே வச்சுக்கலாம். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் தோசைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம பொரியல் மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவோம் பீட்ரூட்டில். அது வந்துட்டு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. குழந்தைங்க சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சாதத்து கூட நல்லா மசிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியாது. கடலைப்பருப்பு வந்துட்டு வேகாத போல் தான் இருக்கும் கடலைப்பருப்பும் பீட்ரூட்டும். ஆனால் வந்துட்டு மசிச்சு விட்டோம்னா சூப்பராக மாவு போல் வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.